இதுல அரசியல் இல்ல, தமிழ்நாட்டின் மீதான அக்கறையில நாங்க இதையெல்லாம் சுட்டி காட்டுறோம். ஆனா இது அரசியல் எதிரிகளின் அவதூறுகள் அப்படின்னு கோட் பண்றாரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாரு முனவர் பாஷா. பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பெயர் இப்ப மட்டும்தான் இல்லையா, எப்பயுமே தான் இல்ல அப்படிங்கறதையும் சேர்த்தே சொல்றாரு. அதுக்குதான் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இதற்கு முன்னால இருந்த இல்ல அதை பத்தி மட்டும் சொல்லிடணும்னு விரும்புறேன். ஒரே நிமிஷம் வந்துடுறேன், உங்களுக்கு வந்துடுறேன். அவருக்கு உங்களுக்கு இல்லாத நேரமா இத்தனை பட்ஜெட்ஸ் வந்திருக்கு. இவரு நிறைய பேர் சிதம்பரம் தலைவரை கோட் பண்ணாரு, நிறைய கோட் பண்ணாரு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் ஒரு தமிழச்சி அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிக்கிறாங்க. அவங்க தானே பினான்ஸ் மினிஸ்டர். ₹1 கொடுத்தாங்களாங்க தமிழ்நாட்டுக்கு? ₹1 கொடுத்தாங்களா தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்ல? தமிழ்நாடுன்னு சொல்லிதான் வரணும்னு இல்ல, வேற திட்டங்கள் பேர்ல இருக்கும், அது தமிழ்நாட்டுக்கு வரும் சொல்றாரு. பிஆர் சொல்லி வர வேண்டாம் தானே, அதுக்கும் வேற திட்டத்துல வேற பேர்ல போக வேண்டியதானே. ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் வேற, ongoing certain things, ongoing projectsன்றது வேற, ஃப்ரெஷ்ஷா பட்ஜெட் அலாட்மெண்ட் பண்றது அப்படிங்கிறது வேற. நமக்கே நிதி பற்றாக்குறை, நம்ம வெள்ளத்தால பாதித்தப்ப நம்ம கேட்ட நிதியை கூட நம்ம கொடுக்கல. வேற இவங்க பிஜேபில இருந்து லீடர்ஸ் வந்துட்டு ஒரு தமிழர் பிரதமராக போகிறார் அப்படின்லாம் வந்து நமக்கு வந்து செப்பக்கட்டு கட்டிட்டு போவாங்க. திருக்குறளுக்கு வந்து உலக அளவில் வந்து கல்ச்சரல் சென்டர் ஓபன் பண்ணுவாங்க. அதே திருக்குறளை தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டை டெவலப் பண்றதுக்கு ஃபண்டு கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட நீங்க தமிழர்களை ட்ரீட் பண்றது நீங்க கிளைம் பண்ற மாதிரி பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கிளைம் பண்ற மாதிரி உங்களோட ஓட் ஷேர் 11.8% தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கு அப்படின்னா அந்த உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க வந்து என்ன செய்கிறீர்கள்? உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடல, தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து வாக்களிக்கவில்லை அப்படிங்கிறதுனால நீங்க ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட கடந்த காலம் திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசில் இருந்த போது நீங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுக்காக திட்டங்கள் கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. சொல்லுங்க, நாங்க என்ன திட்டம் கொண்டு வரலன்னு சொல்லுங்க. சார் நாங்க என்ன திட்டம் கொண்டு வரல சார், அத்தனை திட்டங்களும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களை நாங்க கொண்டு வந்தது சார். காமராஜர் பீரியட்ல இருந்து தொடங்கி நாங்க பேசணும் அப்படின்னா இருக்கக்கூடிய டேம்ஸ்ல இருந்து அத்தனையும் வந்து கொண்டு வந்தது நாங்க சார். சரித்திரம் சொல்லும், வரலாறு சொல்லும். நான் காங்கிரஸ் பத்தி தான் பேச முடியும். நாங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிறோம். எங்களுடைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இந்த மக்களுக்கு, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு ஒரு சகோதரராக இருந்த அவர் என்னவெல்லாம் உதவிகள் செய்கிறார் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். புற்றீசல்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. மனம் நொந்து அவர் சொல்கிறார். நம்மள வந்து ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட பாஜக ட்ரீட் பண்றது அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. இவங்க தமிழ்நாட்டை மட்டும் எப்படி ட்ரீட் பண்றாங்க? யூபிய அயோத்தியாவை தூக்கி ஜனநாயக நாட்டில் எதிர்க்கட்சிகளினுடைய விமர்சனம் அப்படிங்கிறது தேவைதானே? அத புற்றீசல் அப்படின்னு கடந்து போகணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகளோட விமர்சனம் அப்படிங்கிறது அரசியல் சார். மக்கள் அப்படிங்கிறது மக்கள் இல்ல, அதான அரசியல். மக்களுக்கு சார் இல்ல, அதான அரசியல். என்ன சார் மக்களோட வயித்துல அடிக்கிறது அரசியலா? ஒரு மத்திய அரசு மாநில அரசான நம்மளோட தமிழ்நாட்டு மக்களின் வயிற்றில் அடிப்பது அரசியலா? இது அரசியலா? உங்களுக்கு தைரியம் இருந்துனா வாங்க, களத்தில் எங்களை சந்திங்கள், எங்களுடைய மக்களின் நம்பிக்கையை பெறுங்கள், நீங்கள் வென்று கொள்ளுங்கள். நாங்க ஒண்ணு வேணாம் சொல்லலையே. 4 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கீங்கல்ல, உங்களோட அந்த 4 எம்எல்ஏக்கள் நீங்க இருக்க தொகுதி கூட உங்களுக்கு ஒண்ணுமே வாங்க முடியலையே. இந்த அளவுக்கு ஓட் ஷேர் வாங்கியிருக்குன்னு சொல்றீங்கல்ல பாராளுமன்றத்துல, அந்த மக்களுக்கு நீங்க என்ன வாங்கி கொடுத்தீங்க? மக்களை ஏன் மாற்றாந்தாய் சட்டம் ஒழுங்குக்கு மட்டும் சுருக்கமா பதில் சொல்லிருங்க, நம்ம முதற்கட்ட கருத்தை வாங்கிக்கலாம். சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு தமிழ்நாட்டுல. நீங்க இந்தியா முழுக்க நீங்க கம்பேர் பண்ணிக்கோங்க. குஜராத்ல என்ன மாதிரியான சட்டம் ஒழுங்கு இருக்கு, யூபில இவங்க ஆண்டு கொண்டிருக்கிற யூபில என்ன மாதிரியான சட்டம் ஒழுங்கு இருக்கிறது, ராஜஸ்தான்ல 3 வயது சிறுமி கற்பழிக்கப்படுகிறாள், அங்க என்ன மாதிரியான சட்டம் ஒழுங்கு இருக்கிறது என்று, மகாராஷ்டிராவில் என்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு இருக்கிறது, மத்திய பிரதேசத்துல என்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு இருக்கிறது என்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கை பத்தி நீங்க பாருங்க. ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு அப்புறமா the most efficient police is தமிழ்நாடு போலீஸ். இத மாதிரி ஒரு தவறான தகவலை சொல்றது வந்து நிறுத்தணும். உங்க கருத்தை சுருக்கமா சொல்லிடுங்க, நான் இன்னும் 2 பேருடைய முதல் பார்வை வாங்கணும். திரும்ப வந்துட்டு ஒரு நரேஷனை ஃபிக்ஸ் பண்றாங்க. அதாவது ஒரு கருத்து உருவாக்கும். பட்ஜெட்ல வந்து தமிழ்நாடு, தமிழ், திருக்குறள் இடம்பெறவில்லை என்பது வந்து ஒரு அடையாளத்தினான எதிர்ப்புக்கான காரணத்தை தான் சொல்றோம். பட்ஜெட்ல வந்து அவர் கேட்டார் பாருங்க, அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு பேசுற திரு முன்வர் பாட்சா ஒரு சீனியர், அவர் இப்படிலாம் பேசுறது வந்து அர்த்தமே இல்லை. அதாவது
பட்ஜெட்ல வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வழக்கமா ஒதுக்குற நிதிகள் என்பது இயல்பு. அது பட்ஜெட் இருந்தே தீரும். என்ன ஸ்பெஷல் ஸ்கீமுக்காக கொடுக்கப்படுகிறது முதல் கேள்வி. என்ன ஆல்ரெடி நாங்க ரெக்வயர்மெண்ட் கொடுத்துருக்கிறோம். இரண்டாவது அதுக்கு என்ன கொடுத்தீங்கன்றதுதான் இரண்டாவது கேள்வி. மூன்றாவது காம்பன்சேஷன் ஃபார் ஜிஎஸ்டி இதெல்லாம் தரணும்ன்றது பாக்கி இருக்கிறது. இதையெல்லாம் அறிவிக்கவில்லை என்பதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறோமே தவிர தமிழ்நாடுன்னு பெயர் வரலையா அப்படின்னா இது வந்து ஒரு குழந்தைத்தனமான விமர்சனம் ஆயிடும். இல்ல, ஆரோக்கியமா பேசலாம் பேசலாம் அடுத்த சுற்றுகளை நம்ம தொடர்ந்து பேசலாம். பேரை சொல்றதுக்காக இல்ல, சரி ஒரு ஒப்புக்கு கூட அவங்க வழக்கமா அவங்க எப்பவுமே என்ன தமிழ்நாட்டை ஏமாத்துறதுக்காக தமிழர்களை ஏமாத்துறதுக்காக திருக்குறள்ல தான் தொடங்குவேன்னு வாங்க. நாங்க திருக்குறள் அவ்வளவு மதிக்கிறேன்னு வாங்க. தமிழ்நாடு தமிழ்னா எங்களுக்கு ரொம்ப உயிர்னு வாங்கல, அதெல்லாம் காணுமே. பேசலாம், அடுத்த சுற்றுகளையும் தொடர்ந்து பேசலாம், நிச்சயமா பேசலாம். திருசேலம் மணிகண்டன், இங்க அரசுக்கு எதிராக தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு அவதூறு பரப்ப முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முதலமைச்சர் முன்வைக்கிறார். அது கிட்டத்தட்ட ஈசல் பூச்சிகளை போல உடனடியாக உயிரிழந்து விடுகின்றன அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் சேர்த்தே சொல்றார். உங்களுடைய முதற்கட்ட பார்வை பெற விரும்புகிறேன். நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம் சார். இப்போ இதில் ஒரு விஷயம், எனக்கு முன்னாடி பேசின திரு எழிலரசன் ஒரு விஷயம் சொன்னார். எதிர்க்கட்சி தலைவர் யாரு, எடப்பாடி பழனிசாமியா இல்லை அண்ணாமலையானே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்துக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ எங்களுக்கெல்லாம் கூட தமிழகத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினா இல்லை உதயநிதி ஸ்டாலினான்னு பெரிய சந்தேகம் இருக்குது. ஏன்னா வந்து மு.க. ஸ்டாலினை விட அதிகமாக முன்னிறுத்தப்படுறது உதயநிதி. அவரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேற எப்படியான ஒப்புமை வைக்கலாம் சொல்லுங்க. ஏங்க 67 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிச்சு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைவர் இல்ல அண்ணாமலை தலைவரா அப்படின்னு சந்தேகம் அவருக்கு வருதுன்னா டிவிலையும் மத்த டெய்லி அவங்க ப்ரோக்ராம்லயும் முன்னிறுத்துற மு.க. ஸ்டாலின் இல்ல அவருடைய புதல்வர் தான் முதல்வர் சந்தேகங்களுக்கு வருதுன்னு பல நேரங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி நாங்க தான் அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சியா தமிழ்நாட்டுல செயல்படுறோம் அப்படின்னு சொன்னாங்களே, அப்போ அந்த எதிர்வினை வரலையே. அது வராதுங்க. ஒரு மூணாவது இடத்துல இருக்கிற இல்ல, நீங்க ஆரம்பத்திலேயே இவ்வளவு கேள்விகள் நான் வெளியில இருந்து பேசுறேன். கேள்வி கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதாங்கிறது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஒரு பொருட்படுத்தக்கூடிய இடத்திலேயே இல்ல. அது வந்து ஒரு கூட்டணி பலத்தாலும் பிரபலமானவர்களை நிறுத்தி ஒரு ஓட்டு வங்கி வாங்கின மாதிரி ஒரு போலி தோற்றத்தை ஏற்படுத்துறதுனால எங்களுடைய நேரடி எதிரியான திமுகவை தான் அதிமுக பேசும் ஒழிய பாஜக எடுத்து பேசாதுன்னு சொல்ல வரங்க. ரெண்டாவது, இந்த கிராமப்புறத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா, யானை போறது தெரியக்கூடாதுன்னா பொதுக்குளத்துல பூனையை தூக்கி தொப்புன்னு சத்தம் வர்ற மாதிரி போடு அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா திசை திருப்புறதுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு பெரிய பட்டியல் எழிலரசன் வாசிச்சாரு. நான் அப்படியே கேட்குறேங்க, நான் அந்த வழக்கமானதெல்லாம் விட்டுறேன். மக்களோட அடி வயிற்றுல அடிச்ச பால் விலை உயர்வு, பஸ் கட்டண உயர்வு, மின் கட்டணத்தை 3 தடவை ஏற்றினது, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு, எதை கேட்டாலும் இதுக்கெல்லாம் காரணம் ஒன்றிய அரசு, குன்றிய அரசு காரணம் அப்படின்னு அவங்க மேல சொல்றதெல்லாம் விட்டுருங்க. பரந்தூர்ல யார் சார் விமான நிலையம் கேட்டாங்க? சேலம் ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷனுக்கு போன ஆட்சியில பண்றப்ப என்ன கொடி பிடிச்சார் முதலமைச்சர்? பரந்தூர்ல யார் தமிழக மக்கள் எல்லாம் கேட்டாங்களா? பரந்தூர் பாகிஸ்தான்லயா இருக்குது? கிட்டத்தட்ட 300 நாளுக்கு மேல அங்கெல்லாம் சுத்தி நீங்க பாரிகார்டு போட்டு இந்த மக்களை எல்லாத்தையும் சிறைபிடிச்சு வச்சிருக்கீங்களா? பரந்தூர் கேட்டாங்களா? வேங்கை வயல் தேசிய அவலம் 2.5 வருஷம் ஆச்சு சார். எஃப்ஐஆர் ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான போலீஸ் எனக்கு முன்னாடி பேசின காங்கிரஸ் கட்சி சேர்ந்த மேடம் சொன்னாங்க, எங்கே போச்சு உங்க ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான போலீஸ்? அதை கண்டுபிடிக்க முடியல அவங்களால. மாணவர்கள் சாதி ஆரோக்கியமா பேசலாம், ஆரோக்கியமா பேசலாம். அடுத்தடுத்து நம்ம பேசலாம்.